நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அந்த 4 விஷயம் என்னன்னு தெரியணுமா அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாக நீங்கள் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுனா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாங்கன்னு சூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஒரு டிகிரிக்காக நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கான ஜாப் இல்லாத போது தான் நீங்கள் ஏன்டா இந்த கோர்ஸை நம்ம படித்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இல்லாமல் இந்த 4 விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கோர்ஸை சூஸ் பண்ணுங்க. அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நீடு. நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸ் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்தான்னு பார்க்கணும். 2வது டிசையர். நமக்கு பிடிச்ச கோர்ஸை தான் நம்ம படிக்கிறோமான்னு தெரிஞ்சுக்கணும். படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் மூலமாக நம்மளோட ஃபினான்சியல் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுமான்னு பார்க்கணும். இதெல்லாம் ஓகேங்க. லாஸ்ட் பாயிண்ட் பெயின் பாயிண்ட். அதாவது நமக்கு பிடிச்ச கோர்ஸை படிக்கிறதுக்கு எந்தவித பொருளாதார சிக்கலும் இல்லாமல் நமக்கு யாராவது உதவுறாங்களான்னு பார்க்கணுங்க. இந்த 4 விஷயமும் சரியாக இருந்தால் தாங்க உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸையும் நீங்கள் படிக்க முடியும், படிச்சுட்டு அதுக்கான ஜாபுக்கும் நீங்கள் போக முடியும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து வச்சு நம்மளோட சாட் ஸ்கில்ல சுயம் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க. கோர்ஸ்க்கான ஃபீஸை நீங்கள் ட்ரைனிங் போன வாட்டி உங்களோட இன்டர்ன்ஷிப் அமௌண்ட்லேருந்தே நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 3 விதமான கோர்ஸ்க்கு அட்மிஷன் போயிட்டுருக்குங்க. நர்சிங் அசிஸ்டன்ட், லேப் டெக்னீஷியன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். உடனே ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.